இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. மீன ராசி அப்படிங்கிறதே ஒரு அனுபவபூர்வமான ஆய்வு உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 ராசிகள்லேயே கடைசியாக வரக்கூடிய ராசி இந்த மீன ராசி. குரு பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு உணவு பிரியர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. ஒரு உறவுகள் நம்மளுடைய வீட்டுக்கு வருது அப்படின்னா அவங்கள உணர்ந்து கவனிக்கக்கூடியவங்களாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதோட கூட வெளியில் பயணம் போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறுறது அப்படின்னா முதல் ஆளாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் யாருக்காவது ஒரு ஆலோசனை கூடணும்னா இவங்களை அடிச்சிக்க முடியாது. அந்தளவுக்கு ஆலோசனை கூறக்கூடியவங்களாகவும் பேச்சாற்றல் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். ஏன்னா மோட்ச ராசி 12 ராசியிலே கடைசி வர்றதுனால மோட்ச ராசி அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உணவருந்திட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்யக்கூடியவங்கள இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களை ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் ஓவராக கற்பனை பண்ணக்கூடியவங்கள இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதோடு கூட மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கணும் அப்படின்னா முதல் ஆளாக இவங்க தான் நிற்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே அதுதான். ஏன்னா ஒருத்தருக்கு ஆலோசனை கூறுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு வேலை செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்கிறத வேலையை தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்கள இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு நிதி சார்ந்த ஒரு தொழில் பெரும்பாலும் அமையும். நீங்கள் எந்த மாதிரி தொழிலில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதோடு கூட இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப பக்திமான்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஆராய்ச்சி துறை, ஜோதிடம் சார்ந்த துறை, தொல்லியல் சார்ந்த துறை, மருத்துவத்துறை, பேங்கு இந்த மாதிரி துறையெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழிலை பெரும்பாலும் அமையும். இதிலெல்லாம் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சில சவால்கள் கடந்த மாதத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் ரொம்ப பெட்டரான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய வரன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 7.5 சனியோட தாக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் இந்த மாதம் ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கிறார். குழந்தைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்குவீங்க. தொழிலில் ஏதாவது முதலீடு போட்டிங்கன்னா கூட திடீர்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் வீட்டில் மிக சக்தி வாய்ந்த கிரக அமைப்புகள், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு. ஏன்னா 9ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சுய வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். உயர்கல்வியெல்லாம் பயிலலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதற்கான போதுமான நிதி வசதி இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உயர்கல்வி பயில்றதுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். பெரிய பெரிய கல்லூரியிலேருந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதோடு கூட ஏதாவது ஒரு மலை ஏறுற மாதிரி ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த மாதத்தில் செல்வீங்க. அதற்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். புதன் நவம்பர் 22ஆம் தேதி வரை இருக்கிறார். சூரியன் நவம்பர் 16 முதல், சுக்கிரன் நவம்பர் 26 முதலும் இணைந்து இருக்கிறதுனால இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 1ஆம் வீட்டில் ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு மன அழுத்தம், முக்கிய பொறுப்பு, உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளும் திடீர்னு வரும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுனால ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும் ஓரளவுக்கு யோசித்து நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய திறன் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக சொன்னால் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உயர் அதிகாரிகளோட பாராட்டு, சக ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில்
வளம் வர போகிறீங்க. குறிப்பாக நவம்பர் மாதம் 16லேருந்து 8ஆம் வீட்டுக்கு சூரியன் வர்றது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். முதல் 2 வாரங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு எதுவும் தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். வெளியிடத்துக்கு போகிறீங்கன்னா கூட கரெக்டாக உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. மன அழுத்தமும் கொஞ்சம் குறையும். இல்லை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறையும். முதல் 2 வாரம் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலையில் கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலையை மாற்றிட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க இந்த 2 வாரத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த 2 வாரங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல கூட வீண் வாக்குவாதம் வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால திடீர்னு செலவுகள் வரும். அதே போல் 8 மற்றும் 9ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால வெளியில் எங்கேயாவது பயணம் போனீங்க, வெளியில் ஏதாவது படிப்புக்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். கிரக சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். அதற்கேற்ற மாதிரி வருமானமும் வரும். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அவசர முடிவை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கடன் சம்பந்தமான விவகாரங்கள்லையும் நிதி சம்பந்தமான விவகாரங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக முதல் 2 வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் 3ஆவது வாரத்துலேருந்து ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். 5ஆம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். முதல் பாதையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 2ஆம் பாதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது. 2ஆம் பாதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது சூரியனோடு சேர்ந்து சுக்கிரனும் இணைந்து இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல் 2 வாரம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரியாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் வீட்டில் சனி இருக்கிறது சின்ன சின்ன இடர்பாடுகள் தான். ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும். உடல் சோர்வு, உடல் அசதி, மன அழுத்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. காரமான உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் 5ஆம் வீட்டில் குரு உச்சமாக அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு புத்திசாலி தனம் மிக்க ஒரு மாணவராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க. படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா 9ஆம் வீடு கிரக அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் நல்ல பெரிய ஆராய்ச்சியாளராகவோ பெரிய சாதனையாளராகவோ ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சனியின் காரணமாக இது கொஞ்சம் பாதிக்கப்படும். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க, உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனை உள்ள மாணவராக இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர முடியும். 1ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால குறிப்பாக சனிக்கிழமையில் அனுமான வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அனுமான் மந்திரங்களையும் சனி மந்திரங்களையும் ஜபிக்கிறதன் மூலிமா அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறது விஷ்ணு பகவானை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதோடு கூட குழந்தைங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். 9ஆம் வீட்டில் செவ்வாயும் சூரியன் சுக்கிரன் இணைவு ஏற்படுறதுனால தந்தையாருக்கோ அல்லது ஆசிரியருக்கோ மதிப்பு கொடுங்க. அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. புனித நூல்களை படிங்க. அதோடு கூட ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சிவப்பு அல்லது ஆரஞ்சு பொருள்களை தானமாக வாங்கி கொடுத்துட்டு வாங்க. வஸ்திரமாக இருந்தது அப்படின்னா அதை வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால செலவுகள் திடீர்னு வரும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும். சனிக்கிழமையான தியானம் செஞ்சுக்கிட்டு வாங்க. ஏழைகளுக்கு முடிந்தால் போர்வை வாங்கி கொடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
எதிர்பார்க்கலாம். புதனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வெளியில் எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிதி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை அந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக அமைப்புகளை இந்த கிரகங்கள்லாம் இந்த டைமில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப சாதகமாகவும் அவங்களுடைய அருள் பரிபூரணமாகவும் கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அனுகூலமான பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.